வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் எடுத்த முக்கிய முடிவு, எடப்பாடி சொன்ன அதிரடி மெசேஜ், இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். ஆனால் அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல திருமாவளவன் எடுத்த முக்கிய முடிவு. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து தவேக்காவுடன் தான் போக போறாருன்னு நல்லா தெரியுது. 4 மணிக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க, யார் பக்கம் போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி நமக்கு கிடைச்சது. பிறகு போக போக இன்னொரு செய்தி கிடைக்குது. ஏப்பா, பத்திரிகையாளர்கள்லாம் நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. 4 மணிக்கு நாங்க யாருக்கு ஆதரவு என்ற விஷயத்த சொல்ல போறது இல்ல. நாங்க 4 மணிக்கு பத்திரிகையாளர்களை எப்போது சந்திக்க போகின்றோம், யாருக்கு ஆதரவு என்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தான் நாங்க சொல்லுவோம். அதனால பத்திரிகையாளர் சந்திப்பு எத்தனை மணிக்கு இருக்கும் என்பதை தான் நாங்க 4 மணிக்கு சொல்ல போறோம். அதனால யாருக்கு ஆதரவு என்பதை 4 மணிக்கு சொல்ல போறதா ஊடகம் நீங்க தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சிந்தனை செல்வன் இருக்குல்ல, அவரு ஊடகத்தை சந்தித்து தகவலை தெரிவித்துக் கொண்டார். ஏன் சொன்னார் தெரியுமா? ஊடகத்துக்கு பரபரப்பான செய்தி வேண்டும். இல்ல, தவேகா சார்புடைய ஊடகங்கள் நிறைய ஆயிப்போச்சு. அது மட்டும் இல்ல, முந்தி செய்தி தர வேண்டும் என்பதற்காக எல்லாருமே நொடிக்கு நொடி அப்டேட்னு சொல்லிட்டு பரபரப்பா லைவ் போட்டுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. பல இடங்கள்ல மழை பெஞ்சிருக்குது. அறுவடை செய்ய வேண்டிய நெல்லெல்லாம் சுத்தமா அழுகி போச்சு. 2வது, அறுவடை செய்த நெல்லானது பல இடங்கள்ல வெள்ளத்துல முழுகி போச்சு. குறிப்பா செங்கல்பட்டு, மதுராந்தகம், நாகப்பட்டினம் இங்கெல்லாம் நிறைய நெல் வீணாகி போச்சு. அதெல்லாம் இவங்க கவர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தருணத்துல கவர் பண்ண மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் சபரீசன் ஊடகம் என்ன பேசணும் என்பதை முடிவு பண்ணா, இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா ஊடகம் என்ன பேசணும் என்பதை பற்றி முடிவு பண்றான். நம்ம சபரீசனை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தினால கட்டுப்படுத்தினா, ஆதவ அர்ஜுனா பணத்தினால ஊடகத்தை கட்டுப்படுத்துறான். ஸோ காசு வாங்கி விட்டு இருக்கின்ற காரணத்தினால விசிகானுடைய மனசை மாற்ற வேண்டும் என்பதற்காக விசிகாவில் இருக்கக்கூடிய கடைகோடி தொண்டங்கிட்ட கூட போய் மைக்கை நீட்டி திருமாவளவன் அவர்கள் என்ன முடிவெடுத்தா சரியா இருக்கும். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்த முடிவே தான் நானும் எடுப்பேன் என்று சொன்னாரு. அது மட்டும் இல்ல, ஒருபடி மேலேயே போய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய பாண்டியன் இருக்காருல்ல, அந்த பாண்டியன் சொல்றாரு, நாங்க என்ன முடிவெடுத்தோமோ அதே முடிவைத்தான் திருமாவளவன் அவர்கள் அறிவிக்க போகின்றார். அவருடைய முடிவை நான் இப்போதே சொல்லிவிடுகின்றேன் என்று நேற்றே சொல்லிவிட்டார். அதனால இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் சொன்ன தகவல் தான் என்னுடைய தகவல் என்று திருமாவளவன் சொல்லியிருக்கலாமே. நேத்தே நாங்க 5 மணிக்கு காணொலி மூலமாக ஆலோசனை கூட்டத்தை நடத்திவிட்டு யாருக்கு ஆதரவு என்று அறிவிக்க போறோம்னு சொன்னாங்க. பிறகு ஆலோசனை நடத்திவிட்டு மீண்டும் ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்தாங்க. ஸ்டாலின் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலாக பேசிக்கிட்டு இருந்தாரு. அதற்கு பிறகு வெளியே வந்தாரு. மறுநாள் காலையில தகவல் தெரிவிப்போம்னாங்க. காலையில 10 மணியில் இருந்தே ஊடகமானது அசோக் நகரில் இருக்கக்கூடிய திருமாவளவனுடைய ஆபீஸுக்கு போய் முன்னாடி நின்றுட்டாங்க. அங்க நாம் ஒரு சில காட்சிகளை கண்டோம். என்னடான்னு பார்க்கும்போது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில அலுவலகத்துக்கு நிறைய பர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்திருந்தது. ஒருவேளை அந்த தருணத்துல ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் விசிகா கட்சி அலுவலகத்துக்கு வருகின்றார் அப்படின்னு சொன்ன பிறகு விஜய் உட்கார்றதுக்காக தான் இந்த மாதிரியான சோபா செட்லாம் ரெடி பண்றாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் எதற்காக சோபா செட்லாம் வந்தது என்ற விஷயம் தெரியல. ஆனா காலைல 10 மணியில இருந்து விசிகா அலுவலகத்துக்கு முன்பாக காத்திருந்த ஊடகங்களுக்கு சிந்தனை செல்வன் சொன்ன தகவல் 4 மணிக்கு நாங்க எப்போது நாங்க எங்களுடைய அறிவிப்பை வெளியிட போறோம் என்ற விஷயத்த சொல்ல போறோம். 2வது, பத்திரிகையாளர் சந்திப்பு எங்க இருக்குது அப்படின்னு சொல்ல போறோம். மற்றபடி 4 மணிக்கெல்லாம் யாருக்கு ஆதரவு என்று சொல்ல போறது இல்ல அப்படின்ற முக்கிய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்ல, விசிகானுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் சமூக வலைதளத்துல எங்களை திட்டிட்டு இருக்கிறீங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம், எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எடுக்கின்ற முடிவு மாநிலத்தை எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது, மாநிலத்துக்கு நல்லதா இருக்கணும், அதனால பல ஆலோசனைகள் செய்துதான் நாங்க முடிவெடுப்போம், எங்க முடிவினால தமிழகம் பின்னோக்கி போயிடக்கூடாது, 2வது நாங்க எடுத்த முடிவு தவறாயிடக்கூடாது, அதனால எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு ரவிக்குமார் சொன்னாரு. 2வது, சமூக வலைதளத்துல விசிகா பற்றி தவறான தகவல்கள் பரவி கொண்டு இருக்கிறதா, என்ன பரவி கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி கேட்கின்றார். 2 சீட்டு வச்சுக்கிட்டு முதலமைச்சர் பதவியே கேட்டாலும் கேட்பார் போல இருக்குது. பல கோடி பேரம் பேசிக் கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. 2 சீட்டு இல்லை என்றால் யாரும் ஆட்சி அமைக்க முடியாத நிலை இருக்கிறது. அதனால
நீங்க 116 வைத்திருந்தாலும், இன்னொருத்தர் 116 வைத்திருந்தாலும், இன்னொருத்தர் 116 வைத்திருந்தாலும் எந்த 16ம் வேலைக்கு ஆகாது. இந்த ரெண்டு சேர்ந்தாதான் ஆட்சி கட்டில உட்கார முடியும். அதனால நாங்க டிமாண்ட் பண்றதா நினைத்துக் கொள்ள கூடாது. எங்க கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது. எங்க கட்சியுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், மக்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதனால எங்களால ஒரு ஆட்சி மலர போகுது. ஆகையினால முடிவெடுக்கின்ற போது நாங்க ஆழ்ந்து அறிந்து குறுகிய காலத்துல முடிவெடுக்காம போதிய கால அவகாசம் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகுதான் எங்க முடிவை அறிவிப்போம். நீங்க அவசரப்படுறீங்க என்பதற்காக எங்க முடிவை தெரிவித்து விட முடியுமா அப்படின்னு தெளிவாக ரவிக்குமார் சொல்லிட்டாரு. நாங்க பதவிக்கெல்லாம் ஆசைப்படலப்பா, தேவையில்லாம அந்த பதவிக்கு ஆசைப்படுறாரு, இந்த பதவிக்கு ஆசைப்படுறாரு. 2 சீட்டுக்கு விஜய் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஆஃபரையும் ஏற்றுக்கொள்ளணுமா அப்படின்லாம் பல பேர் கேள்வி கேட்கறாங்க. சில பேர் உழைக்காமையே நீ சுகத்தை அனுபவிக்கலான்னு பாக்குறடா, அதெல்லாம் வேலைக்காக. எவ்வளவு உழைத்தையோ அவ்வளவுக்கு நீ பலன் பெறு. அதை விட்டுட்டு உழைக்காம நீ துணை முதலமைச்சர் ஆகலான்னு நினைக்காதரா, தகுதி மீறி ஆசைப்படாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. எங்களுக்கு பதவி அவசியம் கிடையாது. இரண்டாவது பேரமும் பேசல. தப்பாலாம் பாத்தீங்கன்னா எங்க மீது பொய் பரப்புரை செய்து கொண்டிருக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக சமூக வலைதளத்துல ரவிக்குமார் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இது திருமா காலண்டா அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்கள் தாங்க பதிவிட்டு இருக்கின்றார். எல்லாவற்றிலும் நாங்க தான் இப்போ மையம். யார் ஆட்சி அமைப்பதா இருந்தாலும் நாங்க எந்த பக்கம் சாயிரமோ அந்த பக்கம்தான். இது திருமா காலம் என்று பெருமை பேசினதே வன்னியரசு தான். அந்த ஆளெல்லாம் கண்டிக்காம சமூக வலைதளத்துல யாரோ தெரிவிக்கின்ற கருத்துக்கு பொறுப்பு இல்லாம ஒரு கட்சியின் பொதுச்செயலாளர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றாரு. கட்சியில் இருக்கிறவன் தான் திருமாவளவனுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டியா, திருமாவளவனை மதித்து நேரா பார்க்க மாட்டியா, திருமாவளவன் யார் என்று தெரியாதா, திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவு இல்லை என்றால் நீ ஆட்சி அமைக்க முடியுமா என்று சொல்லிட்டு உங்க ஆளுங்க தாயா திருமாவளவனுடைய பவர் என்னன்னு எங்களுக்கு தெரியாத மாதிரி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதாவது மதிப்பு மரியாதை தெரிந்துதான் திருமாவளவன் அவர்களை எப்படி அணுக வேண்டும், திருமாவளவனுக்கு எப்படிப்பட்ட மரியாதை தரணும் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு புதிய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அரசியலை முன்னெடுக்குது. அந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் பூங்கொத்து கொடுக்கணுமா, பூங்கொத்து கொடுக்க கூடாதா, சால்வை அணிவிக்க வேண்டுமா, சால்வை அணிவிக்க கூடாதா, இப்படி பல்வேறுபட்ட நடைமுறைகளை கடைபிடிக்கணுமா இல்லை என்பதை பற்றி எல்லாம் தெரியாம கூட புதிய வழியில போகலாம். அதற்காக அவங்க நம்மளுக்கு மதிப்பு தரல, மரியாதை தரல அப்படின்னு பேச முடியுமா அப்படின்னு மீண்டும் ரவிக்குமார் அவர்கள் சொல்றார். சோ மொத்தத்துல விசிகால இருக்கிறவனே திருமாவளவனுக்கு மதிப்பு தரல, வாட்ஸ்அப்ல ஆதரவு கேட்டார் அப்படின்னு சிந்தனை செல்வன் சொன்னதுக்கு ரவிக்குமார் அவர்கள் பதில் சொல்லி இருக்கின்றார். ஆனா சமூக வலைதளத்துல விசிகாவை திட்டி போட்டாங்களாம். ஏன்டா திட்டுறீங்க, நாங்க பேரமாடா பேசிட்டு இருக்கோம். அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய எம்எல்ஏவை குதிரை பேரத்துக்கு உட்படுத்தி எங்க பக்கம் சேர்ந்துடுங்க அப்படின்னு வேலை பேசினாங்க சொன்னாங்கல்ல. அதை விட மோசமா நீங்க தானே பேரம் பேசிட்டீங்க 2 சீட்டு வச்சுக்கிட்டு அப்படின்னு எங்களையும் ஏன் திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரவிக்குமார் அவர்கள் சொன்னாரு. அதனால 4 மணிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போ பிரஸ் சந்திக்க போறோம் அந்த தருணத்துல தான் நாங்க யாரை ஆதரிக்க போறோம் என்ற முடிவை சொல்ல போறாங்களாம். 4 மணி வரைக்கும் நாம ஏன் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டேன். ரெண்டாவது இபிஎஸ் சொன்ன முக்கிய மெசேஜ் என்ன மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, எடப்பாடி பழனிசாமி வாக்கு எண்ணிக்கைலாம் முடிந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 5 நாள் ஆயிப்போச்சு. 5 நாள் பிறகு தமிழகத்துல 17வது சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குது. இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்கள். ரெண்டாவது புதிதாக ஆட்சி அமைக்க போற கட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவித்திருக்கின்றார். அதாவது இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ரேஸ்ல இல்ல அப்படின்றது தெரிவிச்சிட்டார். அது மட்டும் கிடையாது, திமுகவும் முதலமைச்சர் ரேஸ்ல இல்ல அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து விட்டார். எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லுகின்ற போது, புதிதாக ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிக்கும் வாழ்த்து அப்படின்னு சொல்லி இருப்பதனால மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் அது திராவிடன் 2.0 தான். ஏற்கனவே ஆட்சி கட்டில் இருந்தாங்க, இப்போ ஆட்சியை தொடர்கின்றார் அப்படிதான் பதிவிட்டு இருப்பார். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி இல்லை, புதிதாக வந்திருக்கின்ற கட்சி தான் ஆட்சி அமைக்க போகுது. அதனால தான் புதுசாக ஆட்சி அமைக்க போகின்ற கட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கின்றார். நம்ம தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரை சொல்லலன்னா கூட புதிதாக ஆட்சி அமைக்க போற கட்சிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பதனால புதுசா அவங்க தான் வந்திருக்காங்க. இத்தனை நாளும் 2 திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆட்சி அமைத்தது. அதனால திராவிட கட்சிகள் அல்ல புதிய கட்சி தான் என்பதை தெளிவா உணர்த்தி விட்டார். ஏன் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் ஆட்சி அமைப்பதற்கு அப்படின்னு சொல்லுகின்ற போது, அங்கதான் விசிகாவோட முடிவு நிற்குது. இரண்டாவது, திமுக இன்னும் எந்த விதமான உத்தரவாதத்தையும் தரல.
இல்ல எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்த விஷயத்த திமுக வந்து பாத்தீங்கன்னா செய்து கொடுக்கல. அதனால ஒன்னு விசிகாவின் முடிவு அதிருப்தியை தந்திருக்கலாம் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு. அதனால முன்கூட்டியே நாம முதலமைச்சர் வேட்பாளர்லயோ இல்ல முதலமைச்சர் ரேஸ்லயோ நம்ம இல்ல அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா தெளிவுபடுத்தி விட்டு இருக்கலாம். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இத்தனை நாள் கழிச்சு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதுசா ஆட்சி அமைக்கிறவங்களுக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டார். சோ இத்தனை நாளும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று நினைத்திருந்தவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஆனால் ஆட்சி அமைக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா விஜய் ஆட்சியானது நிலைக்காது. தவேகாவுக்கு ஆதரவளித்தாலும் சரி, நிச்சயமாக அந்த ஆட்சி நீடிக்க வாய்ப்பே கிடையாது. சரியா 118 தான் குறைந்தபட்சம். தவேகா ஆட்சி கட்டில நிலைத்திருக்க வேண்டும் என்றால் 125 இருக்க வேண்டும். ஆனா அவங்களுக்கு கிடைப்பதோ என்னவோ பார்க்கும்போது 118 தான். அதனால யாராவது ஒரு எம்எல்ஏ ஏப்பா நான் தவேகால இல்லப்பான்னு சொல்லிட்டு விலகினாலும் இல்ல திமுக அதிமுக ஒரு 10 எம்எல்ஏ விலைக்கு வாங்கினாலும், ஏன்னா கண்டிப்பா எந்த கட்சியா இருந்தாலும் சரி புதிய கட்சி வருகின்ற போது அதுல சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தியில் இருப்பாங்க. அதாவது கடந்த காலங்களில் விஜயை பற்றி விமர்சனம் பண்ணாம இருக்கலாம் 2 திராவிட கட்சிகளும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல விஜய்க்கு ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து தள்ளுனவங்க விஜய் ஆட்சியை பார்த்த பிறகு அவரை கழுவி கூட ஊத்தலாம். ரெண்டாவது சோசியல் மீடியாவில் தான் விஜய் கட்சி நடத்துறாருன்னு தெரிந்து கொண்ட பிறகு அதே சோசியல் மீடியாவில் இறங்கி திமுக அதிமுகவும் அடிக்கலாம். அதனால விஜய் மீது வெறுப்பு வரலாம். அப்படி விஜய் மீது வெறுப்பு வருகின்ற போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பல எம்எல்ஏக்கள் அங்கிருந்து வெளியேறலாம். அவன் மட்டும்தான் அமைச்சரா, நான் மட்டும் அமைச்சர் இல்லையா, நான் கட்சிக்கு உழைச்சனா அவன் கட்சிக்கு உழைச்சானா அப்படின்னு சொல்லிட்டு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தவேகாவில இருந்து வெளியேற வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, தவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் இல்லையா, எங்க போனாங்கன்னு தெரியலையா. அதனால பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக சட்டமன்றத்தில் போயிட்டு எங்கடா நம்ம கட்சிக்காரங்க நம்ம எம்எல்ஏக்கள் என்று தேடுகின்ற போது அப்ப இருக்க மாட்டாங்க. ஸோ மொத்தத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற அந்த நொடி கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்து ஆட்சியை கலைந்து போகலாம். அந்த தருணத்தில் மீண்டும் அதிமுக திமுக சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கலாம். கலைந்து போன தவேகா ஆட்சிக்கு மீண்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முட்டு கொடுக்குமா, இல்ல விசிக முட்டு கொடுக்குமா? அதனால விஜய்க்கு வாய்ப்பு தந்தும் அவர் ஆட்சியை காப்பாத்திக்கல. இந்த மாநிலத்தில் இன்னொரு தேர்தலை நம்ம திணிக்க வேண்டாம், மக்களுக்கு நிலையான ஒரு ஆட்சி தருவோம், அதிமுக திமுக இணைவோம் என்று மீண்டும் இணைவார்கள். அந்த தருணத்தில் விசிக வந்து ஆதரவு தரலாம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட ஆதரவு தரலாம், பிஜேபி அதிமுக கூட்டணியிலிருந்து விலகலாம். நிச்சயமாக அதிமுக திமுக கூட்டணி உருவாகும். கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும். ஏன்னா திமுக கிட்ட எந்த கூட்டணி கட்சியும் இல்லை. கூட்டணி இல்லை என்றால் திமுக சர்வே பண்ண முடியாது. அதிமுக கிட்ட அத்தனை கூட்டணி கட்சிகளும் அப்படியே இருக்கிறது. அதனால அதிமுக பலம் பெற்று திமுக அழிஞ்சால் திமுக சும்மா விட்டுருமா? அதனால வலிய சென்று அதிமுக அழைத்து புதிய ஆட்சியை நிறுவும் என்பதில் சந்தேகம் இல்லை. சரி நண்பர்களே, 4 மணிக்கு எப்போது எந்த இடத்துல ஆதரவை தெரிவிக்க போறோம் என்ற விஷயத்த சொல்ல போறாங்களாம். அப்படி தெரிவித்தார்கள் என்றால் 7 மணிக்கு மேல யாருக்கு ஆதரவு, இந்த ஆதரவின் மூலமாக யார் ஆட்சி அமைக்க போறாங்கன்ற விஷயம் விரிவா பேசலாம். இது வரைக்கும் பார்த்தவர்களுக்கு நன்றிங்க.